காசா போரை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என இஸ்ரேலுக்கான ஹமாஸின் கோரிக்கையை ஏற்கப் போவதில்லை என பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். பழைய கைதிகளை விடுவிப்பதற்கு பதிலாக காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலை இடைநிறுத்துவது தொடர்பாக எகிப்து மற்றும் கத்தாரின் தூதுவர் கெய்ரோவில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பழைய கைதிகள் விடுவிக்கப்படும் போது 40 நாட்கள் போர் இடைநிறுத்தம் மற்றும் இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பலஸ்தீனிய கைதிகளை விடுவிப்பது குறித்து கலந்துரையாடல் இடம்பெற்றதும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஹமாஸ் கோரிக்கையை நெத்தன்யாகு நிராகரித்துள்ளதுடன் காசாவை ஹமாஸ் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் எனவும் முன்மொழியப்பட்ட ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக அமையும் எனவும் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக பணிய கைதிகளை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஒப்பந்தத்திற்கு அழைப்பு விடுத்து பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சிலர் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மோதலை நீடிப்பதாக நோக்கமாக கொண்டுள்ளார் எனவும் குற்றம் சுமத்தி வரும் நிலையில் பிரதமர் நெத்தன்யாகுவின் இவ்வாறானதொரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உக்ரைன் ஜனாதிபதி யெலன்ஸ்கிக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கையை தொடங்கவுள்ள ரஷ்யா அவரை தேடப்படும் குற்றவாளிகள் பட்டியலிலும் சேர்த்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்ய உள்விவகார அமைச்சகத்தின் தரவுத்தளமே யெலன்ஸ்கியை தேடப்படும் குற்றவாளிகள் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புடினே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் கைது செய்யப்படும் நிலையில் இருப்பவர் என உக்ரைன் வெளிவிவகார அமைச்சகம் பதிலளித்துள்ளது. மேலும் ரஷ்ய சர்வதிகாரி விளாடிமிர் புடினை கைது செய்ய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடியாணை நடைமுறையில் இருப்பதை அந்த நாடு நினைவில் கொள்ள வேண்டும் என்று உக்ரைன் சுட்டிக்காட்டியுள்ளது. இது மட்டுமன்றி உலகில் 123 நாடுகள் விளாடிமிர் புடினை கைது செய்யும் நடவடிக்கையை முன்னெடுக்கும் அதிகாரம் கொண்டவை என்றும் உக்ரைன் அறிக்கையொன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யா தற்போது பெரும் விரக்தியில் இருப்பதாலேயே இதுபோன்ற செயல்களில் கவனம் செலுத்துவதாகவும் உக்ரைன் விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் புதிதாக 300 தொண்டு நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் அரியணை ஏறிய பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸ் தனது முடிசூட்டு விழாவின் முதல் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த வார இறுதியில் தனது ஆதரவு தரும் தொண்டு நிறுவனங்களின் எண்ணிக்கையை 300ஆக உயர்த்தியுள்ளார். பக்கிங்ஹாம் அரண்மனை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 75 வயதான மன்னர் சார்ல்ஸ் தனது தாயார் மறைந்த ராணி 2ஆம் எலிசபெத் ஆதரித்த பல தொண்டு நிறுவனங்களை தனது ஆதரவின் கீழ் கொண்டு வந்துள்ளார். 2022 செப்டம்பரில் தாயாரின் மறைவுக்கு பிறகு அரியணையேறிய மன்னர் சார்ல்ஸ் 1000க்கும் மேற்பட்ட அரசு ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டு நிறுவன தலைவர்களை மதிப்பாய்வு செய்ததாக அரண்மனை தெரிவித்தது. மன்னர் சார்ல்ஸின் மனைவி ஹமிலா மற்றும் மகன் மற்றும் வாரிசு இளவரசர் வில்லியம் உட்பட அரச குடும்பத்தின் மற்ற உழைக்கும் உறுப்பினர்கள் ஏற்கனவே மறைந்த ராணியால் ஆதரிக்கப்பட்ட பல அமைப்புகளுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பார்கள் என்று அரண்மனை உறுதிப்படுத்தியுள்ளது. மன்னர் மற்றும் ராணி கமிலா, அவரது மாட்சிமை இளவரசர் வேல்ஸ் மற்றும் கான்வால் பிராச்சர் முறையே அவரது மற்றையை இணைக்கப்பட்ட பல தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு தொடர்ந்து பரவலாக பணியாற்றுவார்கள் என்று பக்கிங்ஹாம் அரண்மனை சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய உள்ளூராட்சி தேர்தலில் இதுவரை வெளியான முடிவுகள் அடிப்படையில் பிரதமர் ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சியை லிபரல் டெமார்க் கட்சி முந்தியுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரித்தானியாவில் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் பல கட்டமாக வெளியாகி வருகின்றது. இதுவரை வெளியான தேர்தல் முடிவுகளில் 50 கவுன்சில்களை கைப்பற்றி லேபர் கட்சி ஆதிக்கம் செலுத்தி வருகின்றது. மொத்தமுள்ள 107 கவுன்சில்களில் இதுவரை 106 கவுன்சில்களின் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் இதில் கடந்த முறையை விட 8 கவுன்சில்கள் அதிகம் பெற்றுள்ளன. 50 எண்ணிக்கையுடன் லேபர் கட்சி முன்னிலையில் உள்ளது. 6 கவுன்சில்களை கன்சர்வேட்டிவ் கட்சியும் லிபரல் டெமரா கட்சி 12 கவுன்சில்களையும் கைப்பற்றியுள்ளதுடன் இதுவரை வெளியான முடிவுகளில் லேபர் கட்சி 1140 ஆசனங்களையும் லிபரல் டெர்மா கட்சி 521 ஆசனங்களையும் மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சி 513 ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளன. இதில் ஆட்சியில் இருக்கும் கன்சர்வேட்டிவ் கட்சியை தடாலடியாக முந்தியுள்ளது லிபரல் டெர்மா கட்சி. அத்தோடு கடந்த முறையை விடவும் 97 ஆசனங்கள் அதிகமாக பெற்று
தற்போது 521 ஆசனங்களுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது. ஆனால் கன்சர்வேட்டிவ் கட்சி கடந்த தேர்தலுடன் ஒப்பிடுகையில் 396 ஆசனங்களை இழந்தது மட்டுமன்றி 10 கவுன்சில்களையும் பறிகொடுத்துள்ளதுடன் கிரீன் கட்சி கவுன்சிலில் எதையும் கைப்பற்றாத நிலையில் கடந்த தேர்தலை விடவும் 64 ஆசனங்கள் அதிகமாக பெற்று தற்போது 181 ஆசனங்களை வென்றுள்ளது. இதுவரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் சுமார் 400 ஆசனங்களை இழந்து கன்சர்வேட்டிவ் கட்சி கடும் பின்னடைவை சந்தித்துள்ளது. ஆனால் தொழிற்கட்சி கடந்த உள்ளூராட்சி தேர்தலை விடவும் இதுவரை 231 ஆசனங்களை அதிகமாக கைப்பற்றியுள்ளது. சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட ஏனைய கட்சியினர் கடந்த தேர்தலுடன் ஒப்பிடுகையில் 22 ஆசனங்கள் குறைவாக பெற்று இதுவரை 285 ஆசனங்களுடன் 4வது இடத்தில் உள்ளனர். இதனிடையே லண்டன் மேயர் தேர்தலில் 3வது முறையாக சாதிகான் வென்றுள்ள நிலையில் லண்டனில் உள்ள 14 தொகுதிகளில் பெரும்பாலானவை லேபர் கட்சியினரால் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ராமர் கோவில் பிரதிஷ்டை விழாவுக்கு பின்னர் முதன்முறையாக அயோத்தி செல்கின்றார் என்று அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியா முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறவுள்ள நிலையில் கடந்த மாதம் 19ஆம் தேதி 102 தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவும் 89 தொகுதிகளுக்கு 26ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுகளும் நடைபெற்றுள்ளது. எதிர்வரும் 7ஆம் தேதி 94 மக்களவை தொகுதிகளுக்கு 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தேர்தலையொட்டி அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் பிரதமர் மோடி இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பாரத ஜனதா மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வருகின்றார். அந்த வகையில் தான் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரதமர் மோடி இன்று ரோடு ஷோ மேற்கொள்ளவுள்ளார் என்று கூறப்படுகின்றது. சமாஜ்வாதி கட்சியின் கோட்டையான அம்மாநிலத்தின் எட்டாவாவிலும் மதியம் சீதாப்பூரிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பின்னர் பிரதமர் மோடி அயோத்தி செல்லவுள்ளார். அங்கு சுவாமி தரிசனம் செய்த பின்னர் லதா சவுக் வரை ரோடு ஷோ மேற்கொண்டு வாக்கு சேகரிக்க உள்ளார். அயோத்தியில் கடந்த ஜனவரி மாதம் கும்பாபிஷேக விழா நடைபெற்று குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதன் பின்னர் முதன்முறையாக பிரதமர் மோடி இன்று அயோத்தி செல்ல உள்ளார். எனவே அயோத்தி ராமர் கோவில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டு ஏற்கனவே 37 பேர் உயிரிழந்த நிலையில் 66 பேர் பலியாகியுள்ளனர். இன்று காலை முதல் மழை பெய்து வருவதால் வெள்ளம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற நிலையில் மேலும் 101 பேர் காணவில்லை என கூறப்படுகின்றது. எனவே அவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். மீட்பு குழுவினர் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனிடையே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் வசிக்கும் 5000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக அர்ஜென்டினா மற்றும் உருகுவே எல்லையில் அமைந்துள்ள பல நகரங்களில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1.4 மில்லியன் மக்கள் வசிக்கும் நகரத்தின் வழியாக ஓடும் குஜ்பா நதி 1941 வெள்ளம் பேரழிவின் போது 4.76 மீட்டர் வரலாறு உயரத்தை எட்டியது. உள்ளூராட்சி நகர அறிக்கையின்படி இது 5.3 மீட்டர் என்ற புதிய உயரத்தை எட்டியுள்ளது. இந்திய அரசாங்கத்தால் தேடப்பட்டு வந்த காலிஸ்தான் பயங்கரவாதி 45 வயதான ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சர்ரேயில் உள்ள குருவாத்ராவுக்கு வெளியே சுட்டுக் கொல்லப்பட்டார். கனேடிய குடிமகனான ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில் இந்திய ஏஜென்ட்டுகளுக்கு தொடர்பு இருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவத்தினால் இந்தியா கனடா உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டது. இவ்வாறான நிலையில் தற்போது ஹர்தீப் சிங் நிஜார் கொலை தொடர்பாக 22 வயதான கரண் பிரார், 22 வயதான கமல்பிரீத் சிங், 28 வயதான கரண்பிரீத் சிங் ஆகிய 3 பேர் இந்தியர்களை கனடா போலீசார் கைது செய்துள்ளனர். எட்மாண்டனில் வசித்து வந்த அவர்கள் மீது கொலை மற்றும் சதித்திட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த கைது நடவடிக்கை தொடர்பில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறுகையில், இது முக்கியமான விடயம். ஏனென்றால் கனடா வலுவான மற்றும் சுதந்திரமான நீதி அமைப்பை கொண்ட ஒரு சட்டத்தின் ஆட்சிக்கு நடக்கும் ஒரு நாடு. நாட்டின் அனைத்து குடிமக்களையும் பாதுகாப்பதற்கான அடிப்படை அர்ப்பணிப்பு கொண்டுள்ள நாடு என்றார். உக்ரைனின் 2வது பெரிய நகரமான கார்கிவ் மீது ரஷ்யா ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
குறித்த ஆளில்லா விமான தாக்குதலில் கார்பிக் நகரில் மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள கட்டிடங்கள் தீப்பிடித்து எரிந்துள்ளன. இந்த நிலையிலேயே உடன் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து கடும் போராட்டத்துக்கு பின் தீயை அணைத்துள்ளனர். இந்த தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து கார்கிவ் பிராந்திய கவர்னர் கூறும்போது, ஒஸ்னோவியன் பகுதியில் உள்ள பொதுமக்களின் உட்கட்டமைப்பு மீது ரஷ்யா ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. கீழே விழுந்த ஆளில்லா விமானங்களால் பெரிய அளவில் தீப்பிடித்தது என தெரிவித்துள்ளார். இதற்கிடையே உக்ரைன் அதிபருக்கு எதிராக குற்ற வழக்கு ஒன்றை ரஷ்யா பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.